வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறார்கள். நமக்கு வெளிச்சத்தை வெளிப்படுத்த எங்களோட பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் இணைப்பிற்கும் பாஸ்டர் அழைப்பு கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். அழைப்போமா? இணைப்போமே. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் அம்மா, பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில பாஸ்டர் வாழ்த்தி வரவேற்கின்றேன். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம் பாஸ்டர். ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஐயா ராஜா, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தகப்பனே, அப்பாவே துதிக்கிறோம். என் தகப்பனே துதிக்கிறோம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்களுடைய நல்ல தகப்பனே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. உன்னதமான தேவனே, ஆண்டவரே, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களாலும் உம்முடைய நாமம் துதிக்கப்படுவதாக. உம்முடைய நாமம் உயர்ந்திருப்பதாக. ராஜா தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ராஜ்யம் எங்கள் மத்தியில வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல் எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, எங்கள் சபைகளிலே, எங்கள் சொந்த ஜனங்கள் மத்தியிலே, எங்கள் சகோதரங்கள் மத்தியிலே, எங்கள் தேசத்தின் மத்தியிலே, எங்கள் ஊர் மத்தியிலே ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்யப்படும்படி கேட்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அன்றன்று உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தரும். ஆண்டவரே தேவனே, அப்பா பிதாவே, ஆண்டவரே, நாங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் பாவக்கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஆண்டவரே, எங்களை தீமையிலிருந்து ஆண்டவரே எங்களை விடுவித்து காத்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளை அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் உம்முடைய கரம் கூட ஆண்டவரே இருந்து வழிநடத்தும்படி செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் என்னை கைதூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். கர்த்தாவே, நீர் என்னை கைதூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். பகைவன் பார்த்து நகைத்திடாமல் பாதுகாத்தீர் இதுவரையில். பகைவன் பார்த்து நகைத்திடாமல் பாதுகாத்தீர் இதுவரையில். ஜீசஸ், 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 ஜீசஸ். கர்த்தாவே, நீர் என்னை கைதூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். உதவி தேடி நோக்கி கூப்பிட்டேன், மனதுருகி சுகம் தந்தீர். உதவி தேடி நோக்கி கூப்பிட்டேன், மனதுருகி சுகம் தந்தீர். சாவு குழியில் இறங்க விடாமல் உயிரை காத்து தப்புவித்தீர். சாவு குழியில் இறங்க விடாமல் உயிரை காத்து தப்புவித்தீர். வாழ்த்துகிறேன், உயர்த்துகிறேன், உயர்த்தி மகிழ்கிறேன். ஜீசஸ், 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 ஜீசஸ். கர்த்தாவே, நீர் என்னை கைதூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். பரிசுத்தவான்களே, துதிகீதம் பாடுங்கள், பரிசுத்தர் நாமம் உயர்த்திடுங்கள். பரிசுத்தவான்களே, துதிகீதம் பாடுங்கள், பரிசுத்தர் நாமம் உயர்த்திடுங்கள். கர்த்தரின் தயவோ வாழ்நாளெல்லாம் நீடிக்கும் என்பது நிச்சயமே. கர்த்தரின் தயவோ வாழ்நாளெல்லாம் நீடிக்கும் என்பது நிச்சயமே. உயர்த்துகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், உயர்த்தி மகிழ்கிறேன். ஜீசஸ், 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 ஜீசஸ். கர்த்தாவே, நீர் என்னை கைதூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். இரவு நேரம் அழுகை என்றாலும்
விடியல் காலையில் ஆனந்தமே. உந்தன் தயவால் எனது ஜீவன் மலை போல் உறுதியாய் நிற்க செய்தீர். உந்தன் தயவால் எனது ஜீவன் மலை போல் உறுதியாய் நிற்க செய்தீர். உயர்த்துகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், உயர்த்தி மகிழ்கிறேன். ஜீசஸ் 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 ஜீசஸ். கர்த்தாவே, நீர் என்னை கைதூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். கதறிக்கொண்டிருந்தேன், கண்ணோக்கி பார்த்தீர், களிப்புடன் நடனம் ஆட செய்தீர். கதறிக்கொண்டிருந்தேன், கண்ணோக்கி பார்த்தீர், களிப்புடன் நடனம் ஆட செய்தீர். துயராடையை தூக்கி எறிந்து மகிழ்ச்சி உடையால் உடுத்தினீரே. துயராடையை தூக்கி எறிந்து மகிழ்ச்சி உடையால் உடுத்தினீரே. உயர்த்துகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், உயர்த்தி மகிழ்கிறேன். ஜீசஸ் 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 ஜீசஸ். கர்த்தாவே, நீர் என்னை கைதூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். ஆண்டவராகி தேவனே, உம்முடைய வார்த்தைகள் சமூலமும் சத்தியம் அப்பா. உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி நீர் குணமாக்குற தேவனையா ராஜா. உம்முடைய ஜனங்களை ஆண்டவரே, நீர் ஆண்டவரே தேவனே அப்பா, நீர் கைதூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கத்தின் பிதாவே, இந்த நாளிலும் உம்முடைய கரம் கூட இருந்து உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தும்படி செபிக்கிறேன். சரியான வார்த்தைகளை கொடுக்க என் ஆவியானவரை ஏவி என்னை வழி நடத்தும்படி செபிக்கிறேன். தகப்பனே, உம்முடைய கரத்தில் என்னை தாழ்த்தி ஒப்பு தருகிறேன். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செபிக்கிறேன். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன் ஆமேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே இருக்கின்ற ஒரே பெரிய காரியம் அஞ்ஞானிகளும் சொல்லுகிறார்கள், தேவனுடைய பிள்ளைகளும் சொல்லுகிறார்கள். எப்படி என்று சொன்னால், இந்த காலத்து சமுதாயத்தை பற்றி, சந்ததியை பற்றி, இந்த காலத்து ஜெனரேஷனை பற்றி. ஹல்லேலூயா. அதாவது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, எந்த தேசத்தை எடுத்துக்கொண்டாலும், ஈவன் நம்முடைய தேசமாக கூட இருக்கட்டும், ஹல்லேலூயா, இந்த வாலிபர்களை குறித்து, இந்த பிள்ளைகளை குறித்து அநேக பெற்றோர்கள் மிகுந்த கஷ்டத்துக்கூடாக போய்கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்படினால் இந்த சந்ததியை குறித்து, இந்த பிள்ளைகளை குறித்து நாங்கள் அதிக பாரம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்காக நாங்கள் நன்றாக ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், அது எங்களுடைய சந்ததி என்று சொல்லப்படும். ஹல்லேலூயா. பாருங்கள், இப்போ இந்த ஏஐன்னு சொல்லி இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அந்த காரியத்தை குறித்து ஒவ்வொரு விதமாக சொல்லுகிறார்கள். எங்களுக்கு அதனுடைய ஆழங்கள் தெரியவில்லை. அங்கே உருவாக்கினவரே சொல்லுகிறார், அதை ஏன் தான் உருவாக்கினேன் என்று. இன்னொரு பகுதியை சொல்லப்படுகிறது அதனுடைய விளைவுகள், பாதகங்கள். ஒரு புறம் நன்மைகள் இருந்தாலும் கூட அதன் பாதகங்கள், அதனுடைய விளைவுகளை குறித்தும் அநேகர் மீடியாக்களிலே பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனபடினால் இந்த நாட்களிலே ஜனங்கள் பாருங்கள், தலை கவிழ்ந்து, வாலிபர்கள் மிகவும் தலை கவிழ்ந்து அங்கே பூமியை நோக்கி போய்கொண்டிருக்கிறார். நான் சொல்லுவது எதுவென்று உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்கள், நாங்கள் இந்த தேசத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 40 வருஷங்கள் ஆகிவிட்டது. ஆனா அந்த காலத்திலே இந்த பிள்ளைகள் இந்த எத்தனையோ விளையாட்டுகள், இந்த வாலிப பிள்ளைகள், நாங்கள் வந்திருந்த காலங்களிலே இந்த பிள்ளைகள் பாருங்கள், இந்த கனடியன் சரங்களாக கூட இருக்கலாம், ரோட்டிலே விளையாடி கொண்டிருப்பார்கள். எத்தனையோ விதமான காரியங்களிலே அவர்கள் பங்கு பெற்றி இருக்கிறார்கள். என்னுடைய பிள்ளைகளும் கூட அந்த காலத்திலே வளருகின்ற வேளையிலே எத்தனையோ விதமான விளையாட்டுக்கள் அவர்களுக்கு இருந்தது. ஹல்லேலூயா. ஆனா இந்த நாளிலே அதிகமான பிள்ளைகள் செலவிடுவது முழுவதும் அந்த போனிலே தான். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற காரியம், எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே ஒரு சில வசனங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம்.
ஹalleluya. அதாவது கர்த்தருக்குள் என்று சொல்லுகின்ற வேளையிலே அது இந்த தேசத்து வாலிப பிள்ளைகளுக்கும் சொல்லப்படுகின்ற ஒரு காரியம். என்னன்னு சொல்லி சொன்னால், சில பெற்றோர்கள் இந்த தேசத்திலே, நம்முடைய தேசத்திலே நாங்கள் இருந்த காலங்களிலே கேள்விப்படவில்லை. ஆனா இங்கே ஒரு சில பெற்றோர்கள் பாருங்கள், பிள்ளைகளை அபியூஸ் பண்ணுகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனபடியாத்தான் வேதம் அது அந்த காலத்து புத்தகமா இருந்தாலும் அது இந்த காலத்துக்கு உதவி செய்கிற ஒரு புத்தகம். ஆனபடியா கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். ஹல்லேலூயா. அந்த கர்த்தருக்குள் என்பது மிகவும் விசேஷமான ஒரு வார்த்தை. இது நியாயம். ஹல்லேலூயா. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனபடினால் பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலே இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். நியாயப்பிரமாணத்திலே எத்தனையோ சட்டத்திட்டங்கள் சொல்லப்பட்டது. அந்த சட்டத்திட்டங்கள் சொல்லப்பட்டாலும் கூட அதை நிறைவேற்ற முடியாத காரியம். எத்தனையோ சட்டத்திட்டங்களை பவுல் அப்போஸ்தலன் கூட ரோமருக்கு எழுதின 7ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவன் அங்கே தன்னுடைய வாழ்நாள் காலத்திலே நியாயப்பிரமாணத்தை நன்கு கற்றறிந்தவன். ஆனால் அவன் சொல்லுகிறான் பாருங்கள், அங்கே தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாத அளவிலே தனக்குள்ளே இருக்கிற அந்த பாவம் தன்னை ஆட்கொள்ளுகிறதுன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அன்படினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ நியாயப்பிரமாண காரியத்துக்கு இயேசு கிறிஸ்து அங்கே முடிவாயிருக்கிறார். ஆனா அதே நேரத்திலே இந்த வார்த்தையின் படி பாருங்கள், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதாவது பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு அங்கே தங்களுடைய கனத்தை, தங்களுடைய மரியாதை, தங்களுடைய ரெஸ்பெக்டை அவர்கள் கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் வளர்ந்த காலத்திலே எங்களுடைய அண்ணன்மார் நாங்கள் படிக்க போகின்ற வேளையிலே கூட, இங்கே போகின்ற காலங்களிலும் கூட பழமவாதி என்று நினைக்காதீர்கள். அந்த காலத்து நாங்கள் இருந்த காலத்தினுடைய சட்டங்கள் திட்டங்கள் அப்படித்தான் இருந்தது. எங்கள் அண்ணன்மார் ரோட்டிலே போனால் கூட நாங்கள் சிரிக்க மாட்டோம், சிரிக்க கூடாது. ஹல்லேலூயா. சொல்லுவார்கள், பெண் பிள்ளை சிரித்தால் போச்சு, புகையில விரித்தால் போச்சுன்னு சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில தான் நாங்கள் வாழ்ந்தோம். ஹல்லேலூயா. ஆனால் பாருங்கள், இந்த காலத்திலே அந்த காலத்திலே நாங்கள் வளருகின்ற வேளையிலே அங்கே முதியவர்களுக்கு, மற்றவர்களுக்கு, மனுஷர்களுக்கு நாங்கள் கனத்தை கொடுக்க வேண்டும் என்பதை சமூகமே நமக்கு சொல்லித் தந்தது. வீடு சொல்லித் தந்தது, அங்கே ஆசாரியர்கள் சொல்லித் தந்தார்கள், ஆசிரியர்கள் சொல்லித் தந்தார்கள், அயலவர்கள் சொல்லித் தந்தார்கள், எங்களுடைய உறவுகள் கூட சொல்லித் தந்தார்கள். ஹல்லேலூயா. ஆனா இந்த காலத்திலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பிள்ளைகளுடைய வாழ்க்கை வேறு விதமாக போய்கொண்டிருக்கிறது. அதுவும் வாலிப காலத்துக்கு அந்த டீனேஜ் என்கிற அந்த வயசு வருகின்ற வேளையிலே 13, 14, 15 அந்த வயசுலயே அது தொடங்குகிறது. அந்த வயசுலயே தொடங்குகின்ற வேளையிலே அந்த பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாத ஒரு காலத்திலே நாங்கள் அங்கே அநேக ஜனங்களை நாங்கள் சந்திக்க கூடியதாக இருக்கிறது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் வேதம் சொல்லுகிற காரியம் என்ன? ஹல்லேலூயா. இங்கே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது. ஹல்லேலூயா. இது நியதி, இது நியாயம் என்று சொல்லி கூட வேதம் சொல்லுகிறது. இது நியாயம். ஹல்லேலூயா. அதாவது நியாயம் என்று சொல்லி சொன்னால், அதாவது நாங்கள் சரியான விதத்திலே நடக்க வேண்டும், மற்ற மனுஷர்களோடு நாங்கள் சரியான விதத்திலே நம்முடைய உறவு இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பட்சத்திலே அது நியாயம். ஹல்லேலூயா. அது ஒரு சமூக நீதி. ஆனால் அதே நேரத்திலே பாருங்கள், இந்த பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது அது ஒரு நியாயம். ஹல்லேலூயா. அது முதலாவது கற்பனையாக அங்கே வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆனபடினால் அடுத்து சொல்லப்படுகிறது, பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமலும் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. கர்த்தருக்கேற்றும் சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ஹல்லேலூயா. அதனுடைய இன்றைக்கு நான் ஒரு புக்கை நான் வாசித்து கொண்டிருந்தேன், ஒனரபிள், அதாவது மற்றவர்களுக்கு கனம் கொடுக்கின்ற ஒரு காரியம். அந்த தேவ மனுஷன் சொல்லுகிறார், இன்றைக்கு அந்த காலத்திலே தாங்கள் வெள்ளக்காரர் தான், தாங்கள் அந்த காலத்திலே வாழ்ந்த காலங்களிலே தங்களுடைய தாயின் தகப்பனும் தங்களுக்கு முன்னோடிகளாக அங்கே அந்த ஒனரபிள் அந்த கனத்தை அவர்கள் தங்களுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும், அதாவது இந்த ஊழியக்காரர் எழுதுகிறது தன்னுடைய பேரன்மார்களுக்கு,
பேரன்மார்கள் பேத்திமார்களுக்கு எப்படி அவர்கள் கனத்தை கொடுத்து வாழ்ந்தார்களோ, அது மட்டுமல்ல கணவன் மனைவி எப்படி அந்த கனத்தை ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து வாழ்ந்தார்களோ, ஆனப்படினால் தாங்களும் சிறு வயதிலே அந்த அந்த கனத்தை குறித்த வெளிப்பாடு தங்களுக்கு இருந்தது சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியத்திலும் கர்த்தருக்கு ஏற்கும்படி அவர்கள் அந்த கனத்தை கொடுத்து வாழ்ந்தார்கள். ஹல்லேலூயா. ஆனப்படினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இந்த காலத்து சந்ததியாருக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பது நம்முடைய தலையாய கடமை. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நாங்கள் எல்லாவற்றையும் செய்யலாம். ஹல்லேலூயா. கொடுக்கலாம், வார்த்தைகளை கொடுக்கலாம், மற்றவர்களை தூக்கி விடலாம், மற்றவர்களுக்காக திக்கற்ற பிள்ளைகள் விதவைகளை விசாரிக்கலாம், மற்றவர்களுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கலாம். ஹல்லேலூயா. எத்தனையோ காரியங்களை செய்யலாம். ஆனா கர்த்தருக்காக இந்த கேப்ல, அதாவது இந்த நாள் காலங்களிலே நம்முடைய முதலாவது பெரிதான ஒரு கடமை இந்த வாலிபர்களுக்காக. ஹல்லேலூயா. அது இலங்கை வாலிபர்களாக இருக்கலாம், இந்தியா தேசத்தின் வாலிபர்களாக இருக்கலாம், இந்த கனடா தேசத்தின் அல்லது யூரோப்பியன் வாலிபர்களாக யாராக இருந்தாலும் கூட. ஹல்லேலூயா. அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டியது, அவர்களுக்கு வார்த்தைகளை சொல்லி எழுப்பி விட வேண்டியது, அவர்களுக்கு இந்த கனத்தை கற்றுக் கொடுக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமையா இருக்கிறது. அந்த மனுஷன் எழுதும்போது சொல்லுறார், 1960க்கு முன்பாக இருந்த கல்ச்சர் வேறு, 1960க்கு பிற்பாடு வந்த கல்ச்சர் வேறு. ஹல்லேலூயா. 1960ஆம் ஆண்டுக்கு பிற்பாடுதான் இந்த இந்த கனடா தேசத்து கல்ச்சர்களிலே கூட மாற்றங்கள் வந்த சொல்லுகிறார். திருமணத்தை குறித்து அங்கே சரியான காரியம் இல்லை, லிவிங் டுகெதர். ஹல்லேலூயா. திருமணம் செய்வதற்கு முன்பாக, அது இப்பொழுது நம்முடைய தமிழர் சமுதாயத்திலும் வந்திருக்கிறது. லிவிங் டுகெதர், திருமணத்துக்கு முன்பாக ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து வாழ்வது. அது மட்டுமல்ல, குழந்தைகளை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது இந்த சமூகத்திலே. இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதாவது தேவனுக்கு பயப்படாத காரியம், அதே நேரம் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சரியான விதத்திலே வாழ்வை குறித்து அவர்களுக்கு படிப்பிக்காததன் காரியமாக இந்த இப்படிப்பட்ட காரியம் நடந்தது. அது மட்டுமல்ல, அங்கே ஸ்கூல்களிலே கூட, அங்கே வீட்டிலே இந்த தாய் தகப்பனுடைய காரியங்கள்னால் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு அங்கே ஸ்கூல்லே கவுன்சிலர் சொல்லி வைத்திருப்பார்கள். அவர்கள் சொல்லுகின்ற வழியிலே இது கூட இந்த பிள்ளைகள் சொல்ல தொடங்கினா, நீங்கள் யார் எங்களுக்கு சொல்லுவது? எங்களுடைய வீட்டிலே இப்படி ஒருவருக்கு ஒருவர் கனம் இல்லை, ஒருவருக்கு ஒருவர் மரியாதை இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் எனக்கு சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. எங்களுடைய லைஃபை எங்களால் பார்த்து கொள்ள முடியும்னு சொல்லி அவர்கள் காரியங்களை செய்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்படினால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எந்த ஒரு பெற்றோருக்கும் வரவே கூடாது. ஹல்லேலூயா. எந்த ஒரு தாய் தகப்பன்மாருக்கும் வரவே கூடாது. ஒருவேளை நம்முடைய காலத்திலே எங்களுடைய பிள்ளைகள் நன்றாயிருக்கலாம், ஆனா எதிர்காலங்களிலே ஹல்லேலூயா வரப்போகின்ற சந்ததிகள் மத்தியிலே இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடாது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. ஆனபடினால் இந்த கனத்தை குறித்து, ஹல்லேலூயா, இந்த மரியாதை குறித்து, பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து, ஹல்லேலூயா, நாங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பிக்க வேண்டியது. அது மட்டுமல்ல, ஜெபத்திலே அந்த பிள்ளைகளை தாங்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இது சமூகத்தின், நம்முடைய கிறிஸ்தவ கலாச்சாரத்திலே, கிறிஸ்தவ சமூகத்திலே ஒரு பார்வையாக நாங்கள் பார்க்க வேண்டிய ஒன்றாக இது இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனபடி அந்த பிள்ளைகளுக்குரிய காரியங்கள், பிள்ளைகளை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார்? ஹல்லேலூயா. பிள்ளைகளை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார்? ஏனென்றால் அவர் நமக்கு தகப்பன். ஹல்லேலூயா. அப்பா என்கிற காரியம் பாருங்கள், அவர் நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை தாங்குகிறவர், நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கின்றவர், நம்மோடு உரையாடுகிறவர். அது மட்டுமல்ல, நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் செவி மடுக்கிறவர், கேட்கிறவர். ஹல்லேலூயா. ஆனபடினா அவர் தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறார், நாங்கள் பிள்ளைகளா இருக்கிறோம். அதே போல எங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும்னு சொல்லி பிதாவாகிய தேவன் நம்முடைய வேத புத்தகத்திலே எழுதி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே இருந்து ஒரு சில வசனங்களை நான் பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைய தினத்திலும் இதனுடைய தொடர்ந்த வார்த்தைகளை நான் சொல்ல போறேன். ஒரு பேப்பரும் பெண்ணும் எடுத்து வைத்து இந்த வசனங்களை எழுதி கொள்ளுங்கள், வசனங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் தயவு செய்து. அதை உங்களுடைய ஜெபத்திலே நீங்கள் தேவனிடத்திலே சொல்லுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது,
நாங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு முன்பாகவே தேவன் எங்களுடைய எல்லா காரியங்களையும் தேவைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் எங்களுடைய என்னென்ன காரியங்கள், என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆனபடியா கர்த்தரிடத்திலே நாங்கள் சொல்ல வேண்டியது பிரச்சனை அல்ல என்ற பிரச்சனை அவருக்கு தெரியும். அவரிடத்திலிருந்து பதிலைத்தான் அவரிடத்திலே நாங்கள் கேட்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அது மட்டுமல்ல, பதில் வேத புத்தகத்தில் தான் இருக்கிறது. ஏசாயா 55 சொல்லப்படுகிறது பாருங்கள், அவருடைய வார்த்தைகள் வெறுமனவே திரும்பாது, அது செய்ய வேண்டிய காரியத்தை செய்துவிட்டு திரும்பும். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அங்கே காஞ்சூரிக்கு பதிலாக அது மிருது செடி எழும்பும் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆனபடினால் இந்த நாட்களிலே கூட ஒருவேளை நீங்கள் இப்படியான பாதையிலே நீங்கள் போய்கொண்டிருந்திருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருந்தாலும் கூட மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே அப்படியான காரியங்கள் இருந்திருக்கலாம். ஆனபடினால் மற்றவர்களுக்காக செபிப்பது தேவனுக்கு செய்கின்ற ஒரு பெரிய கடமை. ஹல்லேலூயா. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லாம் அவருடைய கரத்தின் கிரியைகள். ஹல்லேலூயா. ஒருவனும் கெட்டு போவது தேவனுக்கு பிரியமானது அல்ல. ஹல்லேலூயா. ஆனபடியா இந்த சந்ததிகளுக்காக நாங்கள் செபிக்க வேண்டியது, வார்த்தைகளை சொல்ல வேண்டியது, அது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனபடினால் இந்த நாளிலே ஒரு சில வசனங்களை நாங்கள் பார்க்க போறோம். பிள்ளைகளை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அங்கே பாருங்கள், நீதிமொழிகள் 14 அதிகாரம் 26 வசனத்திலிருந்து பார்க்க போறோம். நீதிமொழிகள் 14 அதிகாரம் 26 வசனம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் தான் இருக்கிறது. நான் சுருக்கமாக ஒரு சில வசனங்களை சொல்லுகிறேன். இதனுடைய தொடர்ந்த வார்த்தைகளை நாளைய தினத்திலே நாங்கள் இந்த நேரத்திலே நாங்கள் கேட்கலாம். 14 அதிகாரம் 26 வசனம் பாருங்கள். ஹல்லேலூயா. 26 ஹல்லேலூயா. சோத்திரம் ஐயராஜா. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். ஹல்லேலூயா. அதாவது பயம் என்பது நடுங்குவதல்ல, அவருக்கு கொடுக்குற மதிப்பு மரியாதை. ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்லி இருக்கிறார், எங்கள் கல்லான இருதயத்தை எடுத்து விட்டு தேவன் சதியான இருதயத்தை வைப்பேன் என்று. ஹல்லேலூயா. ஆனபடினால் கர்த்தரைக்கு நாங்கள் கனம் கொடுக்கின்ற வேளையிலே சிறிதும் பெரிதுமான எந்த ஒரு கட்டளையாக இருந்தாலும் கூட அந்த கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிவது தேவனுக்கு கொடுக்கின்ற கனம். ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்லி இருக்கிறார், நான் தகப்பனானால் ஹல்லேலூயா என்னுடைய கனம் எங்கே என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே. ஆனபடி அவர் நமக்கு பிதாவா இருக்கின்ற பட்சத்திலே ஹல்லேலூயா அவருக்கு கொடுக்க வேண்டிய கனம் எதுவென்று சொன்னால், அவர் சொல்லுகின்ற கட்டளைகள், அவருடைய வார்த்தைகளை நாங்கள் செவி கொடுக்கின்ற வேளையிலே பிள்ளைகள் கேட்டு அல்ல, பிள்ளைகள் பார்த்து அந்த காரியங்களை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கடைப்பிடிக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனபடினா இங்கே சொல்லப்படுது, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். இந்த நாளிலே ஆண்டவரிடத்துல செபியுங்கள். ஆண்டவரே, சிறிதும் பெரிதுமான எந்த ஒரு கட்டளைகளுக்கும் நாங்கள் கீழ்ப்படியாதிருப்போமாக இருந்தால் தேவரீர் எங்களை மன்னியும், எங்களை சரியான பாதையில நடத்தும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிலமுள்ளவனுக்காகிலும் பிளவினனுக்காகிலும் உதவி செய்கிறது அவருடைய பார்வையிலே லேசான காரியம். ஹல்லேலூயா. ஆனபடினால் ஆண்டவரிடத்துல கேட்கின்ற வேளையிலே ஆண்டவர் அந்த அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற இருதயத்தை தேவன் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்னும் அடுத்த வசனம் பாருங்கள். அங்கே நீதிமொழிகள் 17 அதிகாரம் 6 வசனம். நீதிமொழிகள் 17:6 பாருங்கள், பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. ஹல்லேலூயா. ஆனபடினால் பாருங்கள், அந்த பிள்ளைகளுடைய தகப்பன் அந்த பிள்ளைகளுக்கு மேன்மையா இருக்கிறார்கள். அதாவது சரியான தகப்பன் சரியான வழிகாட்டுதல் செய்கின்ற வேளையிலே அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை மேன்மையாக இருக்கும். ஹல்லேலூயா. இன்னும் பாருங்கள், அதே நீதிமொழிகள் 20 அதிகாரம் 7 வசனத்திலே, ஹல்லேலூயா, 20 அதிகாரம் 7 வசனம். இந்த வசனங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெபத்திலே இந்த வார்த்தைகளை கொண்டு வாருங்கள். 20 அதிகாரம் 7 வசனம். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள்.
இந்த உத்தமம் என்பது ஆனஸ்டாக இருப்பது அது ஒன்று, ஹalleluya, நேர்மையாக இருப்பது ஒன்று, அது ஒரு உள்ளான அர்த்தம். ஆனா இன்னொரு அர்த்தம் உத்தமம் என்று சொல்லி சொல்லி பார்க்கின்ற வேளையிலே காலேப்பும் யோசுவாவும் என்ன செய்கிறார்கள், அங்கே மோசேயினால் அந்த கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அவர்களை அங்கே மோசே அனுப்புகிறார். அனுப்பினால் அங்கே 12 பேர் அனுப்பப்படுகிறார்கள். அதிலே 10 பேரும் அங்கே தேவனுக்கு பிரியமில்லாத செய்தியை கொண்டு வந்தார்கள். ஆனா இந்த 2 பேரும் நல்ல செய்தியை கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. அனுப்பினா 10 பேர் கொண்டு வந்த செய்தியினால் அன்று முழுவதும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அழுது கொண்டிருந்தார்கள். திரும்ப நாங்கள் மறுபடியும் எகிப்துக்கு போவோம்னு சொல்லி மோசேக்கு முன்பாக முறுமுறுத்தார்கள். ஆனா இந்த காலேப்பும் யோசுவாவும் சொல்லுகிறார்கள், அங்கே தேவன் நம்மோடு இருந்தால் அதை நாங்கள் எளிதாய் அந்த தேசத்தை நாங்கள் கைப்பற்றி கொள்ளலாம். அப்பொழுது ஆண்டவர் ஆகிய தேவன் என்ன சொல்லுகிறார், காலேப் இந்த காரியத்தில் உத்தமமாய் நடந்தபடியால் அவனுக்கு அந்த தேசத்தை கொடுப்பேன் என்று. ஹல்லேலூயா. அப்போ இங்கே சொல்லப்படுகின்ற உத்தமம் தேவன் பேரில் வைக்கின்ற விசுவாசம். என் பிள்ளைகளை தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அவர்கள் இப்பொழுது பார்க்கிற பிரகாரம் இப்படி அவர்கள் இருக்க போகிறது இல்லை. ஹல்லேலூயா. தேவன் அவர்களை மேன்மையாக வைப்பார். என் பிள்ளைகள் வாலாக்காமல் தலையாக்கப்படுவார்கள், கீழாக்காமல் மேலாக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. இப்படி நீங்கள் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் வார்த்தைகளை சொல்லுகின்ற வேளையிலே தேவன் அற்புதமான காரியங்களை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்வார். ஹல்லேலூயா. திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். ஹல்லேலூயா. அதாவது தேவன் பேரில் வைக்கிற விசுவாசத்திலே அவன் நடக்கிறான். அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள், ஆசீர்வாதமாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. இன்னும் பாருங்கள், அதே அதிகாரம் 22:6 பாருங்கள். 22ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பார். ஹல்லேலூயா. சிறிய வயதிலே நாங்கள் அவர்களுக்கு செய்கின்ற காரியம், சொல்லுகின்ற காரியம், கற்பிக்கின்ற காரியம், ஹல்லேலூயா, அதை நாங்கள் செய்கின்ற வேளையிலே அங்கே அவர்கள் முதிர் வயதானால் கூட அதை விட மாட்டார்கள். என்ற சிறிய வயதிலே சொல்லுவது அந்த பிள்ளைகளுக்கு பாருங்கள், சொல்லுவார்கள் பசு மரத்தாணி போலி என்று. ஹல்லேலூயா. அதாவது அந்த காட் பசுமையா இருக்கின்ற வழியில, இளமையா இருக்கின்ற வழியிலே படிப்பது கூட மிகுந்த சுலபமான ஒரு காரியம். அதனுடைய சிறிய வயதிலே நாங்கள் சின்ன சின்ன காரியம், என்னுடைய கணவர் எலிசா லோகன் அவர் சொல்லுவார்கள், ஒரு முறை தான் ஸ்கூல்ல இருந்து வருகின்ற வேளையிலே ஒரு பென்சிலை கொண்டு வந்தாராம். ஹல்லேலூயா. சின்ன பென்சிலை கொண்டு வந்தாராம். தாய் தனக்கு அடித்த அடி சொல்லி முடியாதாம். அந்த அன்று தாய் தன்னை அடித்த அடி, அந்த பென்சில் எப்படி வந்ததுன்னு சொல்லி, அது வழியில இருக்கின்ற வழியில கிடந்த பென்சிலை கொண்டு வந்து விட்டார். ஆனால் தாய் அது ஏன் ஸ்கூல்ல இருந்து கொண்டு வந்தா என்று சொல்லி அடித்த அடி என்று சொல்லி சொல்லுவார். ஹல்லேலூயா. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இதை குறித்து இன்னும் நாங்கள் அதிகமாக நாளைய தினத்திலே கவனித்து பார்ப்போம். சோர்ந்து போகாதிருங்கள், வேத வசனம் அவர்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நோட்டாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எழுதி வைத்து ஒவ்வொரு நாளும் அறிக்கை இடுங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நாளைய தினத்துல சாட்சியோடு கூட இன்னும் சொல்ல நான் விரும்புகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த வேளையிலே செபிப்போம். அன்புள்ள தகப்பனே, நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தெய்வமே, உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு பெற்றோர்களையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். விசேஷமாக வாலிப பிள்ளைகள், இலங்கையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள், இந்தியா தேசத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள், விசேஷமாக இந்த யூரோப் தேசங்களில் கனடா தேசத்திலும் இருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லோரையும் ஆண்டவரே நீர் ரட்சியும். அந்த பிள்ளைகள் போன்ற வழிகளை நீர் காண்கிற தேவன், அவர்களை திருப்பி கொண்டு வாரும் ஆண்டவரே. உம்முடைய முகத்தை அவர்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் தகப்பனே. அவர்களை ஆண்டவரே தேவனை ஆசீர்வாதமாக மாற்றும் ஆண்டவரே தேவனே. வேலையிலே இருக்கிற சோதனைகள், படிப்பிலே இருக்கிற சோதனைகள், வாழ்விலே இருக்கிற சோதனைகள், வீடுகளிலே இருக்கிற சோதனைகள், எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவரே தேசங்களில் இருக்கிற சோதனைகள், ஆண்டவரே எல்லாவற்றிலும் இருந்து இந்த வாலிபர்களை நீர் விடுவித்து காத்து அவர்களை சரியான பாதையில வழிநடத்த வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் வாலிபர்கள் மத்தியில் இருக்கிற இந்த டிப்ரெஷன்ங்கிற நோய் ஆண்டவரே அப்பா பிதாவே, தற்கொலைக்கு நேராக இழுத்து செல்கிற அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் பட்டு போக வேணுமா செபிக்கிறோம்.
இந்த வாலிபர்களுக்காக நாங்க செபிக்க வேண்டியது எங்களுடைய கடமையாயிருக்கிறபடியால் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்க செபிக்கிறோம் கர்த்தாவே. பெற்றோர்களுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஐயா, ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே பெற்றோர்களையும் வாலிப பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பன். எங்களுக்கு தெரிந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, நாங்கள் அறியாத வாலிப பிள்ளைகள், அறியாத பெற்றோர்கள், அறிந்த பெற்றோர்கள், அவர்கள் எல்லாரையும் உடைய சமூகத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஏனென்றால் நீர் எங்களுக்கு தகப்பனா இருக்கிறீங்கள் ஐயா. பிள்ளைகளை என்னிடத்தில் ஒப்புவியன்னு சொல்லி இருக்கிறீங்கள். ஆண்டவரே, ஜெபத்தில் எவையெல்லாம் கேட்கிறீர்களோ அவற்றையெல்லாம் பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் என்று சொல்லி இருக்கிறீங்கள். ஆண்டவராகிய தேவனே, அப்பா, ஜெபிக்கிற எங்களுக்கு பதில் உண்டு தகப்பனே. நம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு தந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினார். ஆமேன். ஆமேன். Bless you.